அது ஒன்றுமில்லை, ஒரு சின்ன குறியீடு மட்டும். சொல்லப்போனால் ஒரு குறியீட்டின் குறியீடு. கிளாடியா பதற்றத்துடன் சிரித்தாள். இருந்தாலும் அது ஆர்வமிக்கதும் முக்கியமானதும் தான். காரணத்துடன் தனியாக வைக்கப்பட்டது. காரணம் என்றால் ரோம், ரோம் என்றால் நியாயம். அவனுக்கு இப்படியான பொன்மொழிகள் மிகவும் பிடித்திருந்தன. அது ஸ்பார்டகஸா என்று கிளாடியா முட்டாள்தனமாக கேட்டாள். ஆனால் அந்த கொழுத்த மனிதன் அவளிடம் பொறுமை காட்டினான். அவன் உதடுகளை நக்கிக் கொண்ட விதம் அவனது தந்தை போன்ற அணுகுமுறை உணர்ச்சியின்றி அல்ல என்பதை காட்டியது. அதை பார்த்து கெய்யஸ் நினைத்தான், இந்த காமுகமான வயதான மிருகம் ஸ்பார்டகஸ் அல்ல என் அன்பே. அவனுடைய உடல் ஒருபோதும் கிடைக்கவில்லை என்று கையஸ் அவசரமாக சொன்னான். துண்டு துண்டாக வெட்டப்பட்டான் என்று அந்த கொழுத்த மனிதன் பெருமையாகச் சொன்னான். ஆம், துண்டு துண்டாக, என் செல்ல குழந்தையே. இப்படிப்பட்ட பயங்கர எண்ணங்களுக்கு மென்மையான மனங்கள் தாங்க முடியாது. ஆனாலும் அதுதான் உண்மை. கிளாடியான் நடுங்கினாள். ஆனால் அந்த நடுக்கம் அவளுக்கே ஒரு விதமான இன்பமாக இருந்தது. கையஸ் அவளின் கண்களில் முன்பு கவனிக்காத ஒரு ஒளியை பார்த்தான். மேலோட்டமான தீர்ப்புகளை எடுக்க வேண்டாம் என்று அவன் தந்தை ஒருமுறை அவனிடம் சொல்லியிருந்தார். பெண்களைப் பற்றிய மதிப்பீட்டை விட அவருக்கு முக்கியமான விஷயங்கள் இருந்தாலும் அந்த அறிவுரை உண்மையாகவே இருந்தது. இப்போது கிளாடியா அவனை பார்த்தது போல அவனை ஒருபோதும் பார்த்ததில்லை. அவள் பார்வை அந்த கொழுத்த மனிதனின் மீது இருந்தது. அவன் தொடர்ந்து பேசினான். அதன் எளிய உண்மை அதுதான். இப்போது அவர்கள் ஸ்பார்டகஸ் ஒருபோதும் இருந்ததே இல்லை என்று சொல்கிறார்கள். நான் இருக்கிறேனா? நீ இருக்கிறாயா? இங்கே இருந்து கபுவா வரை அப்பியன் சாலையின் வழி எங்கும் சிலுவைகளில் தொங்கிக் கொண்டிருக்கும் 6472 சடலங்கள் இருக்கிறதா இல்லையா? இருக்கிறதா இல்லையா? உண்மையில் அவை இருக்கின்றன. இப்போது இன்னொரு கேள்வி கேட்கிறேன், என் இளம் நண்பர்களே. ஏன் இத்தனை பேர்? தண்டனையின் ஒரு சின்னம் என்பது தண்டனையின் சின்னமே. ஆனால் ஏன் 6472? அந்த நாய்களுக்கு அதுதான் தகுதி என்று ஹெலீனா அமைதியாக பதிலளித்தாள். அப்படியா? அந்த கொழுத்த மனிதன் நுண்ணிய நாகரிகத்துடன் புருவத்தை உயர்த்தினான். தான் உலக அனுபவம் கொண்டவன் என்பதை அவன் அவர்களுக்கு வெளிப்படையாகச் சொன்னான். அவர்கள் பதவியில் உயர்ந்தவர்களாக இருந்தாலும் இளம் வயதினர் என்பதால் இன்னும் கவரப்படக்கூடியவர்களாக இருந்தனர். ஒருவேளை அவர்கள் அதற்கு உரியவர்களாக இருந்திருக்கலாம். ஆனால் ஒருவர் சாப்பிட முடியாத அளவுக்கு ஏன் இவ்வளவு மாமிசத்தை வெட்ட வேண்டும்? நான் சொல்கிறேன், அது விலையை உயர்வாக வைத்திருக்க உதவுகிறது, நிலைத்தன்மையை ஏற்படுத்துகிறது. அனைத்திலும் முக்கியமாக உரிமை குறித்த மிக நுணுக்கமான சில கேள்விகளை அது தீர்மானிக்கிறது. இதுதான் சுருக்கமாக சொன்னால் பதில். இப்போது இதோ இவனை பாருங்கள் என்று கூறியவாறு தன் கைத்தடியால் சுட்டிக்காட்டினான்.